கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் மற்றும் பஹாங்கின் சில பகுதிகளில் வெப்பமண்டல புயல் காற்றான சென்யார் நாட்டின் பிற பகுதிகளை கடப்பதற்கு முன்பு இப்பகுதிகளை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் 200 மில்லிமீட்டர் முதல் 300 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று மெட் மலேசியா இயக்குநர் ஹிஷாம் அனீஃப் தெரிவித்துள்ளார். புயல் தென் சீன கடலுக்குள் நகரும் போது ஞாயிற்றுக்கிழமைக்குள் மழை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலாக்கா ஜலசந்தியில் இதுபோன்ற புயல் உருவாகுவதை மெட் மலேசியா கவனித்தது இதுவே முதல் முறை என்று அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குறைந்தபட்சம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இது தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் வழக்கமாக மணிக்கு 10 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே காற்று வீசும். ஆனால் வெப்பமண்டல புயலான சென்யார் வெப்பமான கடல் வெப்பநிலை மற்றும் லானினா நிலைமைகள் காரணமாக தீவிரமடைந்துள்ளது என்று ஹிஷாம் விளக்கினார். புயலின் போது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் வாகனத்தை ஓட்டவும் முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கவும் அவர் அறிவுறுத்தினார். மெட் மலேசியா KLIA அதிகாரிகளுக்கு வழக்கமான வானிலை அறிவிப்புகளை வழங்கி வருவதாகவும் ஹிஷாம் கூறினார். தென் சீன கடலை அடைந்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை முதல் புயல் வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூடான கடல் நீருடன் தொடர்பு கொள்ளும் போது புயல் வலுவடையும் என்றும் பிலிப்பைன்ஸ் அருகே ஒரு பெரிய சூறாவளி அமைப்புடன் இணையும் போது மேலும் வேகம் அதிகரிக்கும் என்றும் ஹிஷாம் விளக்கினார். கடந்த 2 நாட்களில் கிள்ளான் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளிலும் மேற்கு கடற்கரையிலும் ஒரே இரவில் 120 முதல் 150 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. இதனால் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. கெடா, பேரா, கோலாலம்பூர், புத்ராஜயா, நெகிரி செம்பிலான் மற்றும் கிளந்தான் ஆகிய பகுதிகளுக்கு நாளை நவம்பர் 29ஆம் தேதி வரை கனமழை மற்றும் பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பான நிலையில் இருக்கும் என 3 எச்சரிக்கைகள் மெட் மலேசியா விடுத்துள்ளது. நாளை வரை தீபகற்ப மலேசியாவின் பிற பகுதிகளையும் கனமழை பாதிக்கும் என்று ஹிஷாம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.